கொடுமுடி போகிற ஒரு கரூர் பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் என்ஹெச்சில் வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலில் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் வந்து உணவு சுத்தமாக தரமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பேருந்தில் பயணிச்சுட்டு இருந்த ஒரு பயணி வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட வந்து அதை தட்டி கேட்டிருக்காரு. உடனே அந்த பஸ்ஸை நிறுத்தின ஓட்டுநர் நடத்துனர் அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஹோட்டல் கடைக்காரங்களோட சேர்ந்து அந்த கேள்வி கேட்ட சக பயணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிருக்கிறாங்க. ஸோ வாக்குவாதத்தில் ஆரம்பித்து அவங்க கையே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்த சக பயணிகள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி அடிக்கலாம், உங்களுக்கு யார் ரைஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனி அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காரு. அவங்களோட பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபெல்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு தவறான செயல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோட்டலில் நிறுத்தினதே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவரும் அந்த கண்டக்டர் தான். நல்ல ஹோட்டலில் நிறுத்தியிருக்கலாம். ஹோட்டலில் வந்துட்டு சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்க ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு நடுவில் வந்தாங்கன்னே தெரில. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வன்மையாக நம்ம கண்டிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? நீங்கள் இந்த இன்சிடென்ட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.